இங்க இந்த வீட்ல வயசான ஒருத்தர் உடம்பு சரியில்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தன் உங்களோட வீட்டுக்கும் வரான். உங்க வீட்ல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கார்ல, அவர் பேர்ல 2,00,00,000 இன்சூரன்ஸ் பணம் போடுங்க. அவர் செத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தான் அந்த பணம். அதுக்காக முன்பணமா 2, 3 லட்சத்தை எனக்காக குடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்க 2 பேருமே பணத்தாசைப்பட்டு அந்த ஃபார்ம்லயே சைன் போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த ஆளுமே இறந்து போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மண்டோட்டு பேய் ஒண்ணு வருது. அங்க இருக்க பூனையோட உயிர்மை அது எடுத்துக்குது. இறந்து போன அந்த ஆளோட ரூம் உள்ள போயிட்டு அந்த பூனையோட உயிர்மை அவர் உடம்புல ஏத்தி விட்டுது. அவங்க வீட்டாளுங்களுமே இவர் எப்படி உயிரோட இருக்கா சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா இவர் டம்ளரா பால் நக்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரியே வேற ஒருத்தரோட வீட்லயும் ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. 2,00,00,000 இன்சூரன்ஸ் பணத்தையும் போட்டு இவன் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடுறான். அன்னைக்கு நைட்டே அந்த ஆளும் இறந்து போயிடுறாரு. அந்த இடத்துக்கு மண்டோட பேயுமே வருது. வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த நாயோட உயிர்மை அது எடுத்துக்குது. இறந்து போயிருக்க அந்த ஆளோட உடம்புல அந்த நாயோட உயிர்மை ஏத்தி விட்டுருது. அதனால இவரும் நாய் மாதிரி வெளியே கத்திக்கிட்டு இருக்காரு. வயசானவங்களா பார்த்து 2,00,00,000 இன்சூரன்ஸ் போறியே நம்மளோட பேங்கே தேவலாயிடம் போலன்னு சொல்லி இவரோட மேனேஜருமே ஒன் டைம் பயங்கரமா திட்டிருப்பாரு. இவர் இன்சூரன்ஸ் போட்ட ஆளுங்களா இறந்து போயிருந்தாலும் மறுபடியும் இப்ப அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அதனால இன்சூரன்ஸ் பணத்தை அவங்க வீட்டு ஆளுங்களா சேர்ந்து கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால இவருக்கு பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்ன்ற அவார்டுமே இவர் கொடுக்குறாங்க. அதனால கம்பெனில இருக்கிறவங்க எல்லாருமே இவர் மேல கொஞ்சம் காண்டாவே இருக்காங்க. நீ இன்சூரன்ஸ் போட்டா இறந்து போன கூட உயிரோட வந்துருவாங்க சொல்லி கேள்விப்பட்டேன். என் தலைவனை வேற பாம்பு கச்சவன் செத்து போயிட்டான். அவன் உயிரை மட்டும் எப்படியாச்சும் மீட்டு கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிச்சு விட்டு ஒரு பேக்ல இருந்து ஒரு கயிறு ஏத்தி ஒரு கழுத்துல போட்டுக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா இவர் அந்த எலும்பு பேயா மாறிடுறாரு. செத்து போன இவனுக்கும் ஒரு பாம்போட உயிருமே ஏத்தி விட்டுறாரு. அங்க இருக்க எல்லாருமே ஒரு கொத்த ஆரம்பிச்சிடறாரு. அப்பதான் இவரும் சொல்றாரு, இறந்து போன எல்லாருக்குமே என்னால உயிர் கொடுக்க முடியும். ஆனா அது எல்லாமே சைடு எஃபெக்டோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. இறந்து போன ஒரு லேடி வீட்டுக்கு போயிட்டு இன்சூரன்ஸ் பணம் மட்டும் போடுங்க, உங்க அம்மா உயிரோட வர வச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காக்காவோட உயிரிமா அவங்க உடம்புல ஏத்தி விட்டுறான். அந்த நேரத்துல உங்க கம்பெனில வேலை செஞ்ச ஒருத்தன இந்த விஷயத்தை பாத்துறான். அதனால அந்த கயிறு மூலமா தான் உனக்கு அந்த பவர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு இவனுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பான். இவங்க வீட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்தா இவனோட உயிரிமே காப்பாத்திருப்பான். அந்த நேரத்துல தான் இவர் கையில அந்த கயிறுமே குத்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன், இந்த வேலையை அதுக்கப்புறம் நீ தான் செய்யணும் சொல்லி குத்துட்டு போயிருப்பான். இந்த ஆள் ரொம்ப பணத்தாசைப்பட்டு அவருக்கு மயக்க மருந்து குத்துட்டு அவர் பேக்குள்ள இருக்க கயிறையும் எடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் தானே எப்பவுமே எம்ப்ளாய் ஆஃப் தி மந்த்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கெத்தா போறாரு. இந்த ஏஜென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.